உதவி பேராசிரியரான கணவரை கொலை செய்துவிட்டு காதலருடன் தப்பிய மனைவி 10 ஆண்டுகளுக்கு பிறகு சிக்கியுள்ளார். ஏஎஸ்பியாக இருந்தபோது தொடங்கிய கொலை வழக்கை எஸ்பியாகி முடிவுக்கு கொண்டு வந்துள்ளார் கடலூர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ராஜாராம். கடலூர் மாவட்டம் சிதம்பரம் கனகசபை நகர் பகுதியில் வசித்து வந்தவர் சம்பத். அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் உதவி பேராசிரியராக பணியாற்றி வந்தார். இவரது மனைவி கிரண் ரூபினி. இவருக்கும் கன்னியாகுமரியைச் சேர்ந்த ராஜேஷ் என்பவருக்கும் சமூக வலைதளம் மூலம் பழக்கம் ஏற்பட்டு நாளடைவில் ரகசிய காதலாக மாறியது. காதல் ஜோடிக்கு கிரண் ரூபியின் கணவர் சம்பத் இடையூறாக இருந்ததால் அவரை கொலை செய்ய திட்டமிட்டுள்ளனர். கிரண் ரூபினியும் ராஜேஷும் சேர்ந்து கார் ஓட்டுநரான அமீர் பாஷா என்பவர் உதவியுடன் கடந்த 2013ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 30ஆம் தேதி கனகசபை நகர் பகுதியில் சம்பத்தை காரை ஏற்றி கொலை செய்தனர். அதனை சாதாரண விபத்தாக சித்தரித்தனர். முதலில் விபத்தாக பதிவு செய்யப்பட்டு விசாரணை நடந்து வந்தது. அதன் பிறகுதான் இது திட்டமிட்ட கொலை என போலீசாருக்கு தெரிய வந்தது. இந்த வழக்கு பின்னர் கொலை வழக்காக மாற்றம் செய்யப்பட்டது. வழக்கை விசாரித்த சிதம்பரம் நகர போலீசார் கிரண் ரூபினி, அவரது காதலன் ராஜேஷ், கார் ஓட்டுநர் அமீர் பாஷா ஆகிய 3 பேரையும் கைது செய்து சிறையில் அடைத்தனர். இதைத் தொடர்ந்து சிதம்பரம் கூடுதல் அமர்வு நீதிமன்றத்தில் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டு வழக்கு விசாரணை நடந்தது. ஜாமீனில் வெளிவந்தவர்கள் இவ்வழக்கில் ஒரு சில முறை மட்டுமே ஆஜராகி அதன் பின்னர் தலைமறைவாகிவிட்டனர். 10 ஆண்டுகளாக நீதிமன்றத்தில் ஆஜராகாமல் இருந்து வந்தவர்களை பிடிக்க நீதிமன்றம் பிடிவாரண்ட் பிறப்பித்திருந்தது. இந்த வழக்கு நடந்தபோது சிதம்பரம் துணை காவல் கண்காணிப்பாளராக பணியாற்றி தற்போது கடலூர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளராக உள்ள ராஜாராம் குற்றவாளிகளை பிடிக்க தனிப்படை அமைத்து உத்தரவிட்டார். தனிப்படை போலீசார் விழுப்புரம், மங்களம்பேட்டை, சென்னை, கன்னியாகுமரி, பெங்களூரு போன்ற இடங்களில் கடந்த 3 மாதங்களாக விசாரித்து வந்தனர். இந்த விசாரணையில் ராஜேஷ், கிரண் ரூபினி ஆகிய இருவரும் கேரள மாநிலம் கோழிக்கோட்டில் இருப்பது தெரிய வந்தது. இதையடுத்து அங்கு சென்ற தனிப்படை போலீசார் கிரண் ரூபினி மற்றும் ராஜேஷ் ஆகிய இருவரையும் கைது செய்து சிதம்பரம் காவல் நிலையத்துக்கு அழைத்து வந்தனர். பின்னர் அவர்களை சிதம்பரம் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். தொடர்ந்து 10 ஆண்டு காலமாக இந்த நீதிமன்ற விசாரணையை தவிர்த்து வந்த தலைமறைவாகி இருந்த இந்த 3 பேரில் அமீர் பாஷா என்பவரை இந்த ஆண்டு முதலில் நான் அப்போது துணை காவல் கண்காணிப்பாளராக இந்த சிதம்பரம் முக்கோட்டத்திலே பணிபுரிந்து கொண்டிருந்த போது பதிவான இந்த வழக்கிலே 10 ஆண்டுகளாக எவ்வித முன்னேற்றம் இல்லாமல் இருந்த நிலையிலே தற்போது இந்த ஆண்டு முதலில் காவல் கண்காணிப்பாளராக நான் பதவியேற்ற பிறகு நிலுவையில் இருந்த பல்வேறு வழக்குகளை சீராய்வு செய்து பார்த்தபோது இந்த வழக்கு தேக்க நிலையில் இருந்ததை கண்டுபிடித்து இந்த நபர்கள் எங்கு இருக்கிறார்கள் என்பதை கண்டுபிடிப்பதற்காக தனிப்படை அமைத்து அதை உதவி காவல் கண்காணிப்பாளர் சிதம்பரம் ரகுபதி மற்றும் காவல் ஆய்வாளர் ஆறுமுகம் இவர்களை கொண்ட தனிப்படையினை அமைத்து இவர்களுக்கு அறிவுரைகள் வழங்கி அந்த நபர்கள் எங்கிருக்கிறார்கள் என்பதை தீவிரமாக ஒரு முயற்சிகள் மேற்கொண்டோம். அந்த முயற்சிகளின் பலனாக 1 மாதத்திற்கு முன்பாகவே அமீர் பாஷா என்று சொல்லக்கூடிய இதில் 3வது குற்றவாளியாக இருந்த ஒரு குற்றவாளியை தலைமறைவாகி இருந்தவரை விழுப்புரம் மாவட்டத்திலிருந்து அவரை கொண்டு வந்து பிடித்து நீதிமன்ற காவலுக்கு ஆட்படுத்தினோம். தற்போது நீண்ட காலத்திற்கு பிறகு இந்த ராஜேஷ், முதன்மை குற்றவாளியாக இருக்கக்கூடிய ராஜேஷ் மற்றும் கிரண் ரூபினி ஆகிய இருவரை இன்று காலை நீதிமன்றத்திலே வந்து அவர்களுடைய பிடியாணையை நிறைவேற்றம் செய்து அந்த பிடியாணைகளை அவர்களை நீதிமன்ற காவலுக்கு ஆட்படுத்தி இருக்கின்றோம். கணவரை கொலை செய்துவிட்டு விபத்து நாடகமாடியதுடன் கைதான பிறகும் போலீசாரை ஏமாற்றிவிட்டு தப்பிய மனைவி காதலருடன் 10 ஆண்டுகளுக்கு பிறகு சிக்கிய சம்பவம் சிதம்பரம் பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.